வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தின் மீதான கொண்டு வரப்பட்ட நம்பிக்கை கோரும் தீர்மானம் சட்டமன்றத்தில் வெற்றி அடைந்திருக்கிறது. 144 சட்டமன்ற உறுப்பினர்களோட ஆதரவை பெற்று தீர்மானம் வெற்றி அடைந்திருக்கிறது. 108 சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த தூய சக்தியோட அரசாங்கம் காப்பாற்றப்பட யாரெல்லாம் காரணம் அப்படின்னு பார்த்தா, இவங்க யாரை தீய சக்தின்னு சொல்லி திமுக கூட்டணியை விமர்சித்தாங்களோ இந்த திமுக அரசு செலவு பண்ணி ஜெயிக்க வச்சா அவங்களோட கூட்டணி கட்சிகள் நேரடி ஆதரவுனாலையும் அந்த திமுக இந்த நம்பிக்கை கூறும் தீர்மானத்தை எதிர்த்து வாக்களிக்காமல் வெளிநடப்பு செய்கிறோம் அப்படின்னு ஒரு மறைமுகமான ஆதரவை கொடுத்து இந்த அரசாங்கம் நிலை பெறுவதற்கு இந்த அரசாங்கம் நிலை பெறுவதற்கு தீய சக்தி ஒரு மறைமுக ஆதரவை கொடுத்துருக்கு. இன்னொரு பக்கம் இந்த தீய சக்தியினுடைய கூட்டணி கட்சி ஆட்சிகள் எப்போ வேணாலும் பின்வாங்கலாம், அப்போது நமக்கு இன்னொரு வலுவான ஆதரவு வேணும் அப்படின்றதுக்காக அதிமுக அப்படின்ற கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு 15 கோடி வரைக்கும் பேரம் பேசினதா ஊடகங்களே செய்தி வந்திருக்கு. ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு 15 கோடி விலை பேசி, அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய உறுப்பினர்களில் சில பேருக்கு அமைச்சர் பொறுப்பும் சிலருக்கு வாரிய தலைவர் பொறுப்பும் தரப்படுவதாகவும் பேரம் பேசி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 47 பேரில் கிட்டத்தட்ட 25 பேர் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதிமுக கட்சியோட தலைமை தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நம்பிக்கை கோரும் தீர்மானத்திற்கு எதிர்த்து வாக்களிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கும்போது அந்த கட்சியிலேருந்து டிவிக்கினால் விலை பேசப்பட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு 15 கோடி ரூபா பணம் அப்படின்னு சிலருக்கு பதவிகள் தரப்படுவாம் பேரம் பேசி அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவை பெற்று தீர்மானம் வெற்றி அடைந்திருக்கிறது. வேலி போட்டு வேர்வை சிந்தி உழைச்சி வெள்ளாமல் பண்ணி விலை வைக்கிறவன் ஒருத்தன், நோகாமல் அதை தின்னுட்டு போகிறான் ஒருத்தன் அப்படின்ற மாதிரி அதிமுகவோட தலைமை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கூட்டணி அமைச்சு 234 தொகுதிக்கும் பிரச்சாரம் போய் வேட்பாளர்களுக்கான பல கோடி ரூபாய் செலவு செஞ்சு அதில் அதிமுக கட்சி மட்டும் 47 சட்டமன்ற உறுப்பினர்களை வென்றிருக்கு. கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து அவர் 53 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. அதிமுக மட்டும் 47 சட்டமன்ற உறுப்பினர்களை வென்றிருக்கு. அதில் பெரும் உழைப்பு பெரும் பங்கு எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கே சாரும். அப்படி அந்த கட்சி தொண்டர்கள் உழைப்பில் பொதுச் செயலாளர் உழைப்பில் உருவாக்கப்பட்ட அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை விலை பேசி விலைக்கு வாங்கி ஆதரவை கோரியிருக்காங்க. அவங்களுக்கு அமைச்சரவையிலும் இடம் தர போகிறாங்களாம். உழைப்பே இல்லாமல் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்க இந்த தூய சக்தி ஆட்சி வெற்றி அடைந்த பிறகும் அதே வழியான ஒரு குறுக்கு வழியில் அந்த கட்சியை உடைக்கிற ஒரு அறத்துக்கு புறம்பான வேலையை செஞ்சுருக்கு. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு அப்படின்றது அரசின் மீதான தீர்மானத்தை எதிர்த்து வாக்களிப்பது. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அரசுக்கு ஆதரவாக வாக்களித்த அந்த சட்டமன்ற உறுப்பினர்களோட கட்சி பதவியை பறிச்சிருக்காங்க. அவர்கள் இருந்த இடத்துல புதிதாக கட்சி பொறுப்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க. அடுத்த கட்ட நடவடிக்கையாக சட்ட நடவடிக்கைகள் ஈடுபட போவதா அந்த கட்சியினுடைய தலைமை சொல்கிறாங்க. ஒருவேளை சட்ட நடவடிக்கைகளுக்கு உள்ளாகும் போது இந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய பதவியை இழப்பதற்கான அபாயங்களும் இருப்பதாக சொல்கிறாங்க. தன்னை தூய சக்தின்னு கிளைம் பண்ணிக்கிட்ட இந்த தமிழக வெற்றி கழகத்தினர் ஆட்சிக்கு வந்த பிறகு எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை அந்த கட்சிக்கு தலைமைக்கு தெரியாமல் விலை பேசி ரெண்டாக உடைக்கிறது, தான் யாரை எதிர்த்து தேர்தல் காலத்தில் பிரச்சாரம் பண்ணி அவங்களுக்கு எதிராக பேசி மக்கள்கிட்ட வாக்கு வாங்கணுமோ அந்த எதிரிணியான தீய சக்தி திமுகவோட புறக்கணிப்பு அப்படின்ற ஸ்டாண்ட் எடுத்த மறைமுக ஆதரவையும் அந்த திமுக கூட்டணி கட்சிகளோட நேரடி ஆதரவையும் பெற்று தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியை நிலைபெற செஞ்சுருக்காங்க. இது தூய சக்தியா அப்படின்னா இது தூய சக்தியில் தூய சக்தியும் மற்றும் பலர்னு இவங்க ஒதுக்கி தரல எல்லாரையும் கலந்து போட்ட கலவையாக ஒரு ஆட்சியை அமைச்சிருக்காங்க. அடுத்தடுத்த நாட்களில் அரசியல் களத்தில் நிறைய எதிர்பாராத ட்விஸ்ட்டுகள் காத்திருக்கு அப்படின்றது மட்டும் உறுதியாக தெரியுது. வாங்க பொறுத்திருந்து பார்ப்போம்.